வணக்கம். தாமரை உலகம் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம். உலக புகழ்பெற்ற கன்னியாகுமரியில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடி பலி கர்ம பூஜை நடத்தி வழிநடத்தினர். இறந்த தங்களது முன்னோர்களின் நினைவாக ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை போன்ற புனித நாட்களில் ஆறு, நதி, கடல் போன்ற நீர்நிலைகளில் புனித நீராடி பலி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவதோடு முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. ஆடி அமாவாசை தினமான இன்று கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் அதிகாலையில் இருந்தே குவிந்த லட்சக்கணக்கானோர் புனித நீராடினர். பின்னர் 16 கால் மண்டப கடற்கரை பகுதிகளில் அமர்ந்திருக்கும் வேத விற்பனர்களிடம் முன்னோர்களின் நினைவாக எள், அரிசி, பூ போன்றவைகளால் தர்ப்பணம் செய்து அவற்றை வாழை இலையில் வைத்து தலையில் சுமந்தபடி கடலின் கிழக்கு திசை நோக்கி நின்று புனித நீராடி தர்ப்பணம் செய்தனர். பின்னர் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று அம்பாளை வழிபட்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பகவதி அம்மன் கோயில் நடைபெற அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு கோயிலில் வழக்கமாக நடைபெறும் விஸ்வரூப தரிசனம், நிர்மால்ய பூஜை, அபிஷேகம், தீபாராதனை, நைவேத்திய பூஜை, உஷ பூஜை உள்ளிட்ட பூஜைகளை முடித்து 5 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். நன்றி. வணக்கம். நாங்க முதியோர்களுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டிய இடத்துல வந்திருக்கோம். முக்கடலும் சந்திக்கும் குமரி மணியானது மிகவும் பிரதிஷ்டப்பட்டது. இங்க நாங்க ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இந்த ஆண்டாண்டு காலமாட்டு நாங்க பிரதிஷ்டப்படல குடும்பம் நல்லா இருக்கும், பிறகு பிள்ளைங்க படிப்பு எல்லாம் நல்லா இருக்கும் நம்பிக்கையில நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இங்க எனக்கு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அது மாதிரி டிராபிக் இதெல்லாம் நல்லா இதாக பண்ணிருக்காங்க. போன வருஷம் கூட இப்படி வர முடியாது. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு போலீஸ் அதிகாரி.